வெல்கம் டு வீல்ஸ் கேமரா ஆக்ஷன். இந்த சீரீஸில் நம்ம ஆட்டோமொபைலில் இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ், கார்ஸ், அதில் இருக்கிற டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஃபியூவல். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்ப் போனால் அதில் வந்து ரெண்டு வகையான பெட்ரோலை வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று வந்து நார்மல் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சார் ஸ்பீட் போடட்டுமா, இல்லை வந்து XP 95 போடட்டுமா, இல்லை ப்ரீமியம் பெட்ரோல் போடட்டுமா அப்படின்னு பெட்ரோல் பம்பில் கேட்பாங்க. நம்ம எப்பவுமே ரெகுலரான பெட்ரோல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் ரெகுலரான பெட்ரோலை விட அந்த ப்ரீமியம் பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரூபாய் அதிகமாக இருக்கும். ஏன் ப்ரீமியம் பெட்ரோல் இல்லை ஸ்பீட் பெட்ரோல் மட்டும் விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதோட இப்போ நீங்கள் போய் புதுசாக எந்த மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் அந்த மோட்டர் சைக்கிளில் E20 அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். கார்ஸில் கூட E20 எனேபிள்டு அப்படின்லாம் ஸ்டிக்கர் இருக்கும். இந்த E20 அப்படின்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நான் ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சிருக்கேன். அந்த மோட்டர் சைக்கிளில் ரெகுலர் பெட்ரோல் போடாமல் ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிற பெட்ரோலை போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஆக்சுவலாக உங்கள் வண்டியில் நீங்கள் ஆக்டைன் லெவல் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. இன்ஜினோட லைஃப் வேணா இம்ப்ரூவ் ஆகும். அது ஏன் அப்படின்னா ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிற இந்த ஃபியூவலில் வந்து கம்பஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். இன்ஜின் வந்து நீங்கள் இந்த பெட்ரோல் போட்ட உடனே இமீடியட்டாக ஏதோ ஸ்மூத்தான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ரிசைஸான இன்டர்வலில் அந்த கம்பஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓவராலாக ஏதோ வண்டி வந்து கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அது பவர் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, பட் உங்களோட ஓவரால் இன்ஜினை வந்து கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கும். ரெண்டாவது, ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிற ஃபியூவல் வந்து கார்பன் டெபாசிட்ஸை ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜின்குள்ளார. இதனால் உங்கள் இன்ஜினோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பவர் ஃபியூலோ இல்லை ஸ்பீடோ இல்லை வந்து இந்த XP 95 அப்படிங்கிற ஃபியூலை போடுறதுனால உங்கள் இன்ஜினோட ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது இதில் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஆக்டைன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருங்க. ஒரு இன்ஜின்குள்ளார கம்பஷன் நடக்கும்போது ஃபியூலும் ஏரும் கம்ப்ரஸ் ஆகும். இந்த கம்ப்ரஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வெடிக்கும். அப்படி வெடிச்சு பிஸ்டன் கீழே வரும். எப்பயுமே இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நடக்கணும், கரெக்டான டைமிங்கில் நடக்கணும். இது ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா நாக்கிங் இல்லை பிங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் ஹெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்டன் இப்படி போயிட்டே இருக்கு, கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆகி இங்கே வந்து தான் வந்து பஸ்ட் ஆகணும், திருப்பி பிஸ்டன் கீழே வரணும். ஆனால் இங்கே பஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் இங்கே போகும்போதே பஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற ஃபியூவல்லாம். அப்போ என்ன ஆகும், இப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஃபோர்ஸை திருப்பி ரிட்டர்ன் அடிக்கும். அப்போ இந்த இன்ஜின்குள்ளே இருக்கிற இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே போகாமல் சைடில் லெஃப்ட்லலாம் போகும். அப்படி போச்சுன்னா இன்ஜினுக்குள்ளே டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜை தான் தடுக்கணும். அப்படி தடுக்கணும் அப்படின்னா உள்ள நம்ம அனுப்புகிற ஃபியூவல் வந்து ரொம்ப சீக்கிரமாக பஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்படி பஸ்ட் ஆகக்கூடாதுன்னா அதில் ஆக்டைன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த ஆக்டைன் லெவலை எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்னா பெட்ரோலியம், அதாவது க்ரூட் ஆயிலிருந்து நம்ம பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பிரித்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப அது நிறைய ப்ராசஸ்க்குள்ளே போகும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது லெட்டை வந்து கலப்பாங்க. அப்படி கலக்கும் போது அது சர்டன் ஆக்டைன் லெவலில் வந்து ரீச் ஆகும். அப்படி வர்ற அந்த ஆக்டைன் நம்பரை வந்து ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிசர்ச் ஆக்டைன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்து எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920ஸ்லாம் வந்து 40-50 ரேஞ்சில் தான் வந்து இருந்திருக்கு. ஆக்டைன் லெவல் வந்து 40-50 இருந்ததுனால தான் அப்போ இருந்த இன்ஜின்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும், இன்ஜின் ஃபெயிலியர்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் தடுக்க தான் இந்த World War II அப்போ ஆக்டைன் லெவலை வந்து 100 வரையும் கொண்டு போகிறாங்க. அப்படி ஆக்டைன் லெவல் 100க்கு கொண்டு போகும்போது தான் இன்ஜினுக்குள்ளே ரொம்ப ப்ரிசைஸாக வந்து அந்த கம்பஷன் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு ப்ராசஸ் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜின் வந்து நாக் ஆகி பஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஆக்டைன் லெவலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1920ஸ்ல ஆரம்பிச்சு 1990s வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து அந்த ஆக்டைன் லெவலை 100 வரையும் கொண்டு வந்து பரவலாக எல்லாருமே வந்து ஒரு 80 to 100 வரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பெட்ரோல் பம்ப் போகிறப்ப யூஸ்வலாக ஒரு 3 டைப் ஆஃப் பெட்ரோலை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து ரெகுலர் பெட்ரோல், இது வந்து 87 to 89 ஆக்டைன் லெவல் இருக்கும். ரெண்டாவது வந்து பவர் இல்லை ஸ்பீட் இல்லை வந்து XP 95 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து மிட் லெவல் ஃபியூவல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 95 to 97 ஆக்டைன் லெவல் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆக்டைன் லெவல், இது வந்து 100 லெவலில் வந்து இருக்கும். இது வந்து சில பெட்ரோல் பம்பில் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்லையோ மோட்டர் சைக்கிள்ஸ்லையோ வந்து இந்த ஆக்டைன் லெவலை வந்து பயன்படுத்துவாங்க. முக்கியமாக ரேஸ் கார்ஸில் ஆக்டைன் லெவல் 100 இருக்கிற ஃபியூலை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. மேனுஃபேக்சரர்ஸும் ஒரு காரையோ மோட்டர் சைக்கிளோ தயாரிக்கும் போது இந்தந்த ஆக்டைன் லெவலுக்கு இந்த இன்ஜின் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தயாரிச்சிருப்பாங்க.
ஸோ நாம ரெகுலராக பயன்படுத்துகிற எல்லா மோட்டார் சைக்கிள்ஸும் கார்ஸும் ஒரு 85 to 95 ஏன் அதுக்கு மேலேயே ஆக்டைன் லெவல் போனாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸில் கண்டிப்பாக ஆக்டைன் லெவல் 100 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்லைன் 4 சிலிண்டரில் 4 சிலிண்டரும் ஃபங்க்ஷன் ஆகுது. அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120-150 பிஹெச்பின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதோடைய கம்பஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது நாக்கிங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள டமார்னு அந்த இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகி உடனே வந்து அந்த வண்டி சீஸ் ஆகிடும். நீங்கள் நிறைய ரேசிங்லேயே கூட பார்த்துருப்பீங்க, நிறைய இன்ஜின் வந்து நடுவிலே சீஸ் ஆகும். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜினுடைய பவரை வந்து தாங்கிறதுக்கு, அந்த பிஸ்டன் இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு அந்த கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நடக்கணும். எப்போ நமக்கு பஸ்ட் ஆகணுமோ அப்போ தான் அது கரெக்டாக பஸ்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பஸ்ட் ஆச்சுன்னா அந்த இன்ஜினை டேமேஜ் ஆகிடும். இதனால தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளில் ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிற ஃபியூலை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிற ஃபியூல் வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்குமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் தராதுங்க. அது இன்ஜினோட ஹெல்த்தை மட்டும்தான் வந்து நல்லபடியாக வச்சுக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ரெகுலர் பெட்ரோல் வந்து ஒரு 105 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹை ஆக்டைன் லெவல் பெட்ரோல் வந்து ஒரு 120, 130 ரூபாலாம் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ஜின் ஹெல்த்துக்காக நான் வந்து ஹை ஆக்டைன் லெவல் பெட்ரோல் போட்டுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக ஹை ஆக்டைன் ஃபியூல்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அது உங்கள் இன்ஜினுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் பட்ஜெட் தாங்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மார்க்கெட்டில் வர்ற ரெகுலரான பெட்ரோலே எல்லா காருக்கும் போடலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ உடனே நிறைய பேர் கேட்கலாம், எதெல்லாம் ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் இல்லை கார்ஸ், நம்ம எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு கார் மோட்டார் சைக்கிள் வாங்கினாலும் அதோட மேனுவலில் இந்த ஆக்டைன் லெவலை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது RON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த ரான் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்கோ அந்த ஆக்டைன் லெவலை தான் நம்ம வண்டியில் வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த நம்பருக்கு மேலே இருக்கிற ஆக்டைன் லெவல்ஸை கூட பயன்படுத்தலாம். ஆனால் அந்த லெவலுக்கு கீழே வந்து நம்ம போயிடக்கூடாது. ஸோ முக்கியமாக நீங்கள் எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கினாலும் கார் வாங்கினாலும் உங்களுடைய மேனுவலில் போய் பாருங்கள். அந்த ஆக்டைன் லெவல் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதுவே போதும். உங்கள் வண்டியை ரொம்ப நீட்டாக க்ளீனாக அது வச்சுக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த டாப்பிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை இந்த சீரீஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.